சூப்பரா மணக்க மணக்க நம்ம சங்குப்பூ மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் சாதம் எப்பயுமே நம்ம செய்யறதா, ஆனா இன்னைக்கு சின்ன சின்ன வித்தியாசங்களோட மாஸ்டர் செஃப் லெவல் அளவுக்கு செஞ்சு காட்ட போறாங்க. கஃபே வச்சிருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறவங்க, இவங்களாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இனிமே உங்க ஹோட்டல்ல கண்டிப்பா உங்க மெனு கார்டுல நீங்களும் இதை சேருங்க. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் எல்லாரும் வீட்லயே ரொம்ப சுலபமா செய்யலாம். ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா. நம்ம கிட்ட மொத்தம் 24 வகையான மசாலா இருக்கு. இதை நான் எப்படி செய்வேன்னு பாத்தீங்கன்னா, நான் போற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்க போய் பிரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்யறேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒரு பெரிய மெகா ஆஃபரோட வந்திருக்காங்க. உங்கள நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க, குக் வித் சங்கீதா மசாலாவுக்கு ஃப்ரீ டெலிவரி சார்ஜ் கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி பண்ண போறாங்க. மினிமம் 1 kg ஆர்டரா இருக்கணும். கண்டிப்பா இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க. திரும்பவும் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம்? சாப்பிட்றதுக்காக தான். ஆனா நம்ம சாப்பிட்றது ஆரோக்கியமா இருக்கணும். ஸோ நமக்கு ஆரோக்கியம் தாங்க ரொம்ப முக்கியம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா மாங்காய் சாதம் தாங்க செஞ்சு காட்ட போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ மாங்காய் சாதத்துக்கு நான் ஒரு கிளிமூக்கு மாங்காய் எடுத்து வச்சிருக்கேங்க. நீங்க ரெகுலரா எந்த மாங்காவில் செய்வீங்களோ அதுலயே செய்யலாம். மாங்காய் ரொம்ப ஓவர் புளிப்பாகவும் இருக்கக்கூடாது, புளிப்பு இல்லாமலும் இருக்கக்கூடாது. மீடியம் புளிப்பா இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இந்த மாங்காயை நம்ம சின்ன சின்னதா பொடியா கட் பண்ணி போட்டும் செய்யலாம், துருவியும் செய்யலாம். நம்ம விருப்பம் தான். நான் வந்து மாங்காவை இப்போ துருவிக்க போறேங்க. கேரட் துருவுறதால துருவிக்கலாம், தோல் எடுத்துட்டும் துருவலாம், எடுக்காமலும் துருவலாம். இந்த தோல்ல தான் நிறைய மாங்காய் வாசனை இருக்கும். ஸோ அதனால தோலோடையே போட்டுக்கலாங்க. மாங்காய் துருவிட்டங்க. நான் வந்து இன்னைக்கு 1/2 கிலோ அரிசியில தான் மாங்காய் சாதம் செய்ய போறேன். அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்க எடுக்கிற மாங்காயோட புளிப்பு எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சு போட்டுக்கணுங்க. இப்ப நான் எடுத்திருக்கிற கிளிமூக்கு மாங்காயில மீடியம் புளிப்பா இருக்கு. ஸோ அதனால நல்லா இப்படி ஒரு கை எடுத்திருக்கேங்க. இந்த மாங்காய் துருவல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கிராம் வருங்க. மாங்காய் பார்க்கும் போது கலரா இருக்கிற மாதிரி இருக்கு, பட் இது வந்து நல்ல பச்சை மாங்காய். ஸோ மாங்காய் பச்சையா இருக்கிறது ரொம்ப முக்கியம், பழுத்த மாங்காயா இருக்கக்கூடாது. இப்போ இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். என்னடப்பா திடீர்னு சங்குப்பூ செடி காட்டுறேன்னு பாக்குறீங்களா? ஸோ இது வீட்டில் வந்து ஒரு 3 மாசமா நான் வளர்க்குறேன். இப்போ கொஞ்ச நாளா இது நல்லா பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த பூவை வீணாக்காம நான் ஒன்னா அப்படியே காய எடுத்து வைப்பேன். இது வந்து இன்னைக்கு பூத்த பூ, இது நாளைக்கு பூக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நேத்து பூத்த பூ. சங்குப்பூலையும் நிறைய சத்துக்கள் இருக்கு. அந்த காலத்துல நம்ம பெரியவங்க யூஸ் பண்ணாதான். இதுல டீயும் போட்டு குடிக்கலாம். அது மட்டும் இல்ல, இதை வச்சு நிறைய ரெசிபி செய்யலாம். அதாவது ஆப்பம் செய்யலாம், இடியாப்பம் செய்யலாம், இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். பட் நாம வந்து இதை வச்சு இன்னைக்கு மாங்காய் சாதம் செய்ய போறோம். இப்போ இந்த சங்குப்பூ பறிச்சுக்கலாங்க. எனக்கு இது பறிக்கிறதுக்கே மனசு வரல. ஆனா இது செடியில ஒரே ஒரு நாள் தான் நல்லா இருக்கு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வாடி போயிடுது. இந்த வாடினதையும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா வாடி போக போக எடுத்து அப்படியே நம்ம நிழல்ல காய வச்சு ஒரு டப்பாவில் போட்டுக்கணுங்க. அது மாதிரி தான் நானும் எடுத்து வச்சிருக்கேன். நான் முன்னாடி பூத்ததெல்லாம் எடுத்து வச்சு இந்த அளவுக்கு வச்சிருக்கிறேங்க. ஸோ இன்னைக்கு இதெல்லாம் வச்சு இப்போ நம்ம மாங்காய் சாதம் செய்யலாங்க. இப்போ மாங்காய் சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சுக்கலாங்க குக்கரில். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் இந்த கிளாஸில் தான் 2 கிளாஸ் அரிசி எடுத்தேன். 2 கிளாஸ் அரிசியும் 1/2 கிலோ கணக்காகுதுங்க. ஸோ நார்மல் சாப்பாட்டு அரிசியில் தான் வைக்க போகிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி கணக்கு. 2 கிளாஸ் அரிசிக்கும் 4 கிளாஸ் தண்ணி இதில் அளந்து ஊற்றிக்கலாங்க. வெரைட்டி ரைஸ்க்கு எப்பயுமே சாதம் குழையக்கூடாது. குழஞ்சா டேஸ்டே வேற மாதிரி ஆயிடும். ஸோ நீங்க எடுக்கிற ரைஸ் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கூடி குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ சங்குப்பூ வச்சு அதுவும் நம்ம மாங்காய் சாதம் செய்ய போறோம். ஸோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் தண்ணி வச்சுட்டோம். இந்த தண்ணியிலே சங்குப்பூ போட்டு கொதிக்கணுங்க. அப்பதான் நல்ல கலர் கிடைக்கும். இப்போ சங்குப்பூ இதிலே போட்டுடலாம். நம்ம விருப்பம் தான். கலர் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். இவ்வளவுதான் போடணுங்கிற கணக்கு கிடையாதுங்க. அடுப்பணல் மீடியமா வச்சு இதை நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுறலாங்க. அப்ப இந்த பூ இருக்கிற கலர்லாம் இறங்கிடும். நீங்க இப்படிதான் செய்யணும்னு கிடையாது. நார்மலா எப்பயும் செய்யற மாதிரி செய்யலாம். பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இந்த சங்குப்பூல இருக்கிற சத்தும் நமக்கு சேரும், பார்க்கறதுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். சின்ன பசங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க.
2-3 நிமிஷமா கொதிக்குது. நல்லா கலர் வந்திருக்கு. ஸோ ரொம்ப கம்மியாக போட்டால் நமக்கு ரைஸ் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் கம்மியாக இருக்கும். ஸோ பூ வந்து கொஞ்சம் நிறைய போடணுங்க. இப்போ இது ரைஸ் போட்டால் அப்படியே டல் கலர் ஆகிடும். ஸோ நல்லா நமக்கு கலர் வரத்துக்காக இந்த டைமில் சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து அரை எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சாறை இதிலே புழிஞ்சிக்கலாம். அப்போ நமக்கு இன்னும் நல்லா டார்க் கலராக கிடைக்கும். நம்ம மாங்காய் சாதம் தான் பண்ண போகிறோம். அதுல இருந்தும் புளிப்பு தன்மை வரும். அதனால ரொம்பவும் போட வேண்டியதில்லை. இனிமேல் இந்த பூவை எடுத்துடலாம். இந்த பூவை நீங்கள் செடிக்கு உரமாக போட்டுக்கலாங்க. இனிமேல் அரிசி போட்டுடலாங்க. நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்து தண்ணியில் கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேங்க. இதிலே கொட்டிடலாம். நான் எடுத்துருக்கிற அரிசி சோனா மசூரி அரிசிங்க. இதிலே 1 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம். 2-3 சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதிகமாக எண்ணெய் ஊற்றக்கூடாது. ரொம்ப எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா இந்த ரைஸில் கலர் ஒட்டாது. இது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம மாங்காய் தொக்குலையும் உப்பு போடுவோம். ஸோ அதனால் இப்போ ரொம்ப உப்பு தேவையில்லைங்க. ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கொதிக்கிட்டோம். நல்லா கொதி வருதுங்க. ஸோ இனிமேல் நம்ம குக்கர் மூடிடலாம். உங்ககிட்ட சங்குப்பூ இருந்தால் இப்படி செய்யுங்க. இல்லைன்னா நார்மலாக நீங்கள் எப்பயும் எப்படி சாதம் வைப்பீங்களோ அந்த மாதிரி வச்சும் செய்யலாம். விசிலும் போட்டாச்சு. அடுப்பை நல்ல மீடியமாக வச்சு இது ஒரு விசில் விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஆவி போட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் ஆவி போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பர் கலராக வந்திருக்கு. இப்போ சூடாக இருக்கிற இந்த சாதத்தை அகலமான ஒரு பாத்திரத்தில் கொட்டிடலாங்க. சூடாக இருக்கிற இந்த சாதத்து மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அப்போதான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ இது கிளறி கொடுத்துடலாம். சாதம் உடையாமல் அப்படியே லைட்டாக கிளறி கொடுத்தா போதும். இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம மாங்காய் தொக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ மாங்காய் தொக்கு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதிலே கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுப்பை நல்ல மீடியமாக வச்சு கடுகு நல்லா வெடிக்க விட்டுறலாங்க. கடுகு பொரியுதுங்க. இதிலே கடலைப்பருப்பு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பும் 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் போட்ட உடனே அடுப்பை நாள் ஃபுல்லாக கம்மியாக இருக்கணுங்க. இப்போ இது செவக்கிறதுக்கு முன்னாடியே சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி எடுத்து இது மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுவும் போட்டுக்கலாம். அரை கைப்பிடி வேர்க்கடலை போட்டுக்கலாம். வேர்க்கடலை கூடி குறைச்சி போட்டுக்கலாங்க, நம்ம விருப்பம் தான். அடுத்தது முந்திரி பருப்பும் அரை கைப்பிடி போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. கம்மியான அடுப்பெண்ணெயிலே இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. சின்ன சின்ன வித்தியாசங்களோட பண்ணும் போதும் இதோட சுவையும் அதிகமாக இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாமே லேசாக செவந்துடுச்சுங்க. இப்போ இதிலே மீதி தேவையானதும் போட்டுக்கலாம். 5-6 வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகமும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுவும் போட்டுக்கலாம். அடுத்தது 3 பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன். இப்போ இதுவும் போட்டுக்கலாம். இதோடைய சின்ன வெங்காயமும் அரை கைப்பிடி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுவும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுத்துடலாங்க. வெங்காயம் பூண்டு போடுறது நம்ம ஆப்ஷன். சப்போஸ் வெங்காயம் பூண்டு சேர்க்காதவங்க அதை தவிர்த்துடலாங்க. ஜஸ்ட் ஒரு 2 கலர் கிளறி கொடுத்தா போதும். அப்பதான் வெங்காயம் சாப்பிடும் போது வாய் கிடைக்கும். அடுத்தது 4 மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம். இதோடய 2 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். இதுவும் போட்டுக்கலாம். ஸோ காரம் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் பெருங்காய பொடியும் போட்டுக்கலாம். பெருங்காய வாசனை பிடிக்கிறவங்க அரை டீஸ்பூன், பிடிக்காதவங்க 1/4 டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். கம்மியான அனல்லே இதை 2 கலர் கிளறிக்கலாங்க. இந்த அளவு கலர்னா போதுங்க. அடுத்தது நம்ம துருவி வச்ச மாங்காய் இதிலே போட்டுடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். நான் அரை டீஸ்பூன் போடுறேங்க. அடுப்பை நல்ல மீடியமாக வச்சு இப்போ இது நல்லா வதக்கலாங்க. இந்த மாங்காய் ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கணும். ஒரு 3 to 4 நிமிஷம் வதக்கணுங்க. நீங்கள் இதில் விருப்பப்பட்ட மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அதாவது நம்ம சங்குப்பூ போட்டு செஞ்ச பார்த்தீங்களா, அதனால நான் மஞ்சள் பொடி போடல. அதோட கலர் மாறிடுங்கிறதுக்காக நீங்கள் சங்குப்பூவில் செய்யாத நார்மலாக எப்பயும் போல செய்கிறதா இருந்தால் இதில் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வரட்டுங்க. பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சுங்க. அப்படியே தொக்கும் திரண்டு வருது. ரொம்ப வதக்குனீங்கன்னா ட்ரை ஆகிடும். ஸோ நமக்கு சாதமும் ட்ரையாக இருக்கும், ஜூஸியாக இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். இனிமேல் ஆற வச்ச சாதத்தை இதிலே போட்டுடலாங்க. சாதம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துடலாம். பாருங்க, இப்படி உதிரி உதிரியாக இருக்கணும். எல்லா சாதத்தையுமே கொட்டிடலாங்க. இப்போ 2 கரண்டி எடுத்துக்கிட்டு இப்படி கிளறி கொடுத்துடலாம். சாதம் உடையாமல் இருக்கணும். அடுப்பணல் ஃபுல்லாக இப்போ கம்மியாக தாங்க இருக்கணும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. நீங்கள் இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு சீக்ரெட்டாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்களேன். என்னடா இதுன்னு கேட்பாங்க. ஏன்னா இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால. நல்லா கிளறி கொடுத்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சில மாங்காயில் புளிப்பு இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் எலுமிச்சம்பழம் கூட லைட்டாக இப்போ புளிஞ்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே சாதம் வைக்கும் போது எலுமிச்சை சாறு புளிஞ்சதுனால இப்போ தேவையில்லைங்க. நான் எடுத்த மாங்காவும் மீடியம் புளிப்பு தான், ரொம்ப புளிப்பாக இல்லை. ஸோ அதனால
கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம சங்குப்பூ மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். இப்போ எப்படின்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. இப்போ இதுக்கு மெயினான டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வீடியோவில் நான் சொன்ன அளவு குறிப்பு தாங்க. இது வந்து நம்ம சங்குப்பூவில் ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து மாஸ்டர் செஃப் லெவல் அளவுக்கு செஞ்சுருக்கோன்னு சொல்லலாம். நான் அங்கே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதாவது எந்த பொருளையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது, இருக்கிறத வச்சு எப்படி செய்யலாங்கிறதும் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நல்ல பர்பிள் கலர் வரணும்னா நம்ம சாதம் வைக்கும் போது சங்குப்பூவும் போட்டோம், அதில் கொஞ்சம் எலுமிச்சை சாறு ஊற்றி அந்த சிட்ரிக் ஆசிட் அதோட சேரும் போதும் நமக்கு நல்ல கலர் கிடைக்குங்க. எலுமிச்சை சாறு ஊத்துறமே அதுவும் சாதம் வைக்கும் போது அப்ப கசப்பாயிடுமா அப்படின்னு நினைக்காதீங்க, ஒண்ணுமே ஆகாது. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கெல்லாம் தாராளமா நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. இதுக்கு சிம்பிளா ஒரு துவையலோ இல்ல உருளைக்கிழங்கு வறுவல், சேனக்கிழங்கு வறுவல், இல்ல ஒரு பிக்கிள், பப்படம், இது மாதிரி எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே அஸ்தலா இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாங்க. இதுக்கு தொட்டுக்கு எதுவும் வேணுமா என்ன? பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுதில்ல. சாப்பிட்டு பார்த்தலாம். மாங்காய் வாசனை வேற லெவல். பூண்டு, இந்த வெங்காயம் எல்லாம் வாய் கிடைக்குது. இந்த கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, அப்பப்பா அப்படி ஒரு சுவை. நிஜமா சொல்றேன், யாருக்கெல்லாம் மாங்காய் சாதம் பிடிக்கலையோ அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் சாப்பிட்ற மாதிரி. இதுக்கு துவையல் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது எலுமிச்சை இலை இருக்கு பார்த்தீங்களா, அது போட்டு துவையல் செஞ்சா வேற லெவல் இருக்கும். ஈவன் நார்த்தங்காய் இலையில கூட செய்யலாம். எல்லா அளவுகளும் அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கு. கண்டிப்பா மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் எப்பயுமே சொல்றதான், இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இப்போ நான் சொல்ற மாதிரி டேஸ்ட் நல்லா இருந்தா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இன்னும் நீங்க நம்மள ஃபாலோ பண்ணாம இருக்கிறீங்களா? ப்ளீஸ் உடனே போய் ஃபாலோ பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.